அன்பானவர்களே, இன்று இந்த வீடியோ உங்கள் கண்களில் பட்டிருந்தால் அது ஒரு காரணத்திற்காகத்தான். உங்களுக்கு யாரும் இல்லை என்று தோன்றுகிறதா? உங்கள் மனதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மட்டும் இந்த போராட்டத்தை சந்திக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? பல நேரங்களில் மக்கள் நம்மை சுற்றியிருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் நாம் தனியாக இருப்பது போல தோன்றும். சிரித்துக்கொண்டே இருப்போம், ஆனால் உள்ளுக்குள் உடைந்திருப்போம். யாரிடமும் சொல்லாமல் கண்ணீர் வடிப்போம். யாரும் பார்க்காமல் வேதனை அனுபவிப்போம். ஆனால் இன்று ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. மனிதர்கள் விலகலாம், நண்பர்கள் மறக்கலாம், உறவுகள் புரியாமல் போகலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் விட்டு போக மாட்டார். நீங்கள் அமைதியாக அழுத நேரத்திலும் அவர் இருந்தார். நீங்கள் பதில் தேடிய நேரத்திலும் அவர் கேட்டார். நீங்கள் சோர்ந்து நின்ற நேரத்திலும் அவர் அருகில் இருந்தார். இன்று தேவன் உங்களிடம் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உனக்காக வழி செய்கிறேன். இன்று வரை மூடியிருந்த கதவுகள் திறக்கப்படும். உள்ளத்தில் இருந்த பயம் குறையும். கலங்கிய மனதில் அமைதி வரும். நின்று போன காரியங்கள் நகரும். நீங்கள் ஏன் இந்த தாமதம் என்று கேட்டிருக்கலாம். ஏன் இன்னும் பதில் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சரியான நேரத்தில் செய்கிறார். ஒரு விதை மண்ணில் மறைந்து கிடக்கும்போது அது முடிந்தது போல தெரியும். ஆனால் அதுவே வளர்ச்சியின் ஆரம்பம். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக அற்புதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று முதல் 3 நல்ல மாற்றங்கள் வரும். முதல், மன ஆறுதல். உங்கள் இதயம் லேசாகும். 2வது, புதிய நம்பிக்கை. மீண்டும் எழும் சக்தி வரும். 3வது, நல்ல செய்தி. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். இப்போது உங்கள் கையை இதயத்தின் மேல் வைத்து சொல்லுங்கள், கர்த்தரே, நான் தனியாக இருந்த நேரத்தில் கூட என்னோடு இருந்ததற்கு நன்றி. என் மனதில் அமைதி தாருங்கள். என் பயத்தை அகற்றுங்கள். என் வீட்டில் சமாதானம் தாருங்கள். என் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்குங்கள். நான் காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அனுப்புங்கள். என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுங்கள். உங்கள் கிருபை என்னோடு இருக்கட்டும். ஆமென். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று ஆறுதல் கிடைக்கட்டும். தனிமை நீங்கட்டும். நம்பிக்கை பெருகட்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பேசட்டும். விசுவாசம் உள்ளவர்கள் கமெண்டில் ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது தேவையென்றால் ஷேர் செய்யுங்கள்.